கிளாஸ்ல இருந்து வந்ததும் இவ்வளவு அவசரமா எல்லாத்தையும் ஏன் எடுத்து வெளியே போட்டுட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து காலேஜ் போனோம். அதையே மூச்சு வாங்க நான் சொல்றேன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால கிளாஸ் பேக்ல இருந்து எல்லா திங்ஸையும் எடுத்து பத்திரமா வச்சுட்டு அப்படியே தேவைப்படுற திங்ஸ் எடுத்துட்டு அப்படியே பிஜிக்கு டாட்டா சொல்லிட்டு பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறின அப்புறமா பெட்ரோல் பிரச்சனைனால டிராபிக் இல்லாம சீக்கிரம் போலான்னு நினைச்சா இந்த டிராபிக் பார்த்ததும் இந்த டிராபிக் இப்ப முடியாதுன்னு சொல்லி அப்படியே விண்டோ சீட்டை ரசிச்சுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு போன கிரேப்ஸை சாங் கேட்டு வைப் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே சன்லைட் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்படியே தூங்கிட்டேன். தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா வண்டி ஏதோ மலை பிரதேசத்துல பயணம் பண்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. சரின்னு சொல்லி கண்டக்டரை கூப்பிட்டு சேலத்துக்கு எவ்வளவு நேரத்துக்கு போய் சேரும்னு சொல்லி கேட்டா அவரு அப்படி சொல்லியே காலையிலே ஏறின பஸ்ஸுக்கு அவர் என்னை கொண்டு வந்து 5:30க்கு தான் சேலத்திலே இறக்கி விட்டாரு. சேலத்துல இருந்து பஸ் ஏறினதுக்கு அப்புறமா தான் வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு ஷாக்கிங்கான நியூஸை பார்த்தேன். அது என்னன்னா ரிசல்ட் வந்துருச்சுங்க. சரி ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டூக்கருக்குள்ள போயிட்டு ரிசல்ட் போர்ட்டல்ல போனா உள்ளேயே போகலைங்க. நானும் ரிஃப்ரெஷ் பண்ணி பாக்குறேன், ஐயோ என்னெல்லாமோ பண்ணி பாக்குறேன், உள்ளேயே போகல. சரி இதுக்கு மேல இருந்தா சரியாகுது, அது வரும்போது வரட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் டிப்ரெஷனை போக்கலான்னு இன்ஸ்டாகிராமுக்குள்ள போலான்னு போனா ரிசல்ட் பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்டேட்டஸ் போட்டு வச்சிருந்தாங்க. சரி அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போட்ட ஸ்டோரிக்கெல்லாம் லைக்கை போட்டுட்டு அப்படியே பஸ்ல இருந்து ஒரு அழகான சன்செட்டை பார்த்துட்டு காலையில சாப்பிட்ட கிரேப்ஸோட இருக்கிறதுனால கொஞ்ச நேரத்துல தலை சுத்து வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு திருச்செங்கோடு இறங்கின உடனே ஒரு ஹோட்டல்ல போயிட்டு தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்படியே அங்கிருந்து பஸ் ஏறி நல்லபடியா காலேஜுக்கு சேர்ந்துட்டேன். நான் ஏன் காலேஜ் வந்தேங்கிறத நாளைக்கான மினி விளாக்ல ஷேர் பண்றேன். பை.